சேனலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா அவசியம் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு நீங்க எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்த போல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான இருக்கக்கூடிய ஸ்பாட்ல இருந்து நம்ம இந்த வீடியோ பிரசன்ட் பண்றோம். ஆமாங்க, காட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது விவசாயம் பண்ணுவாங்கல்ல, அந்த பகுதி நம்ம வந்திருக்கோம். எதை காரணம்னா இயற்கையில இருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு மரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரம் தான், ஆனா அதோடைய மகத்துவம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலந்தை மரம். இந்த இலந்தை மரங்கிறது எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இலந்த பழம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது வெளியில கூடையில வச்சு விற்பாங்க. அந்த பழத்தை நம்மளாம் வாங்கி சாப்பிட்டு இருப்போம். 1 ரூபா 2 ரூபா 50 காசுலேருந்து வாங்கி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழத்துல இருக்கக்கூடிய சத்துக்களையும் இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளுடைய மகத்துவத்தையும் அதோடைய வேர், அதோடைய உடம்பு, அதாவது பட்டை, அனைத்தும் இந்த மரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மனிதனுக்கு ரொம்ப உகந்தது. என்னென்ன பயன்கள் பார்ப்போம். இலந்தை மரத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு நாட்டு இலந்த மரம், இன்னொன்னு சீமை இலந்த மரம். இதுல நாட்டு இலந்த மரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கிய குறிப்பா இந்த மரத்தின் மூலியமா, அதாவது இந்த மரத்துல இருக்கக்கூடிய இயற்கையை சார்ந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையின்மையை போக்குமாம். இதை தாண்டி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குமாம். இந்த பழத்துல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. குறிப்பா விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அனைத்து ஊட்டச்சத்து உள்ள பொருட்களும் இந்த இலந்த மரத்துல இருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, தாது சத்துக்கள் என நிறைந்த அனைத்து சத்துக்களும் இந்த பழத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஞாபக மறதி உள்ளவங்களுக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பழத்தை சாப்பிடுதன் வாயிலா கால்சியம் சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிடும் போது நமக்கு எலும்பு பிரச்சனைகள் தீரும். அதாவது சின்ன குழந்தைகள்லாம் கீழே விழுந்துட்டா எலும்பு முறிஞ்சுக்கும், மூட்டு வலி வரும். பெரியவங்களுக்கு இது போல பிரச்சனைகளுக்கு இந்த பழத்தை தொடர்ச்சியா சாப்பிட்டு வர்றதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கால்சியம் நம்மளுடைய போன்களுக்கு சக்தி கொடுக்கும். இலந்த மரத்தோட இலைய வெந்நீர்ல வேக வைத்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு அந்த எல்லா வகையிலும் நன்மை தருமாம், புத்துணர்ச்சி பெறுமாம். இது மட்டும் இல்லாம இலந்தை மரத்தினுடைய இலைய பொடியா வெந்நீர் அதை பொடியாக்கி அதை வெந்நீர்ல கலந்து குடிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய சூடு தணியுமாம். இது போக நீரிழிவு நோய், அதாவது இலந்த பழத்தோட கொட்டை இருக்கு பாருங்க, அந்த கொட்டையை பொடியாக்கி சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல தீர்வு தரும். எதற்கு? நீரிழிவு நோய்க்கு. இது போக இலந்தை பழமானது பித்த நோய்களுக்கு சிறந்த நிவாரணி. உடல் எடையோட உடல் கூட்டுல குறைவா சக்தி உள்ளவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிடுறதன் மூலமா அவங்க புத்துணர்ச்சி பெறுவாங்க. அவங்களுக்கு வலிமை அதிகமாகுமாம். செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரி, பசி எடுக்காம ஒரு மாதிரி மந்தமான நிலையில இருக்கவங்களும் இந்த பழத்தை சாப்பிடுறதன் மூலம் அது எல்லாம் நிவாரணம் பெறும். இலந்தை பழத்தை சாப்பிடுறதுனால பற்களுக்கும் எவர்களுக்கும் அதிக சக்தியை தருகின்றன. நம்ம வாயில வச்சு சியூ பண்ணும்போது மெல்லும் போது எவர்களுக்கும் பற்களுக்கும் அதிகமான சக்தி வருகிறது. இது போக இலந்தை மரமானது, அதாவது இலை மற்றும் மரம் பட்டை இருக்கு பாருங்க, அது இரண்டையும் கலந்து அரைத்து தலைமுடியில தடவிட்டு வந்தோம்னா, நைட்டு தூங்கும் போது தடவிட்டு வந்து காலையில குளிச்சோம்னா இந்த வெள்ளை நரம் இருக்கு பாருங்க, அது இது போன்ற நோய்கள் சரியாகுமாம். இலந்த மரத்துல அந்த வேர்கள் குறிப்பா அதிக சக்திகள் நிறைந்தன. அதாவது வெண்ணிறத்துல இருக்கிற முடியும் சரி, இந்த வெள்ளை புற்றுன்னு சொல்லிட்டு தலையில இருக்கும் பாருங்க, இது எல்லாத்துக்கும் இது முக்கிய நிவாரணையா இருக்கு. இது போக வயிறு கடுப்பு, ரத்த பேதி, அது இல்லாம தலை சுட்டல், புழுவெட்டு, முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மரத்தின் இலையை அரைத்து தடவி வந்தால் சிறந்த நிவாரணை. எப்படி அரைத்து தடவணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மியிலையோ கொஞ்ச அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் உருண்டை அளவுக்கு எடுத்துட்டு அதை நீங்க பயன்படுத்தி வந்தால் சரியான நிவாரணை வரும். அதாவது குழந்தையின்மையில இன்னைக்கு இந்த உலகத்துல மருத்துவத்துக்குன்னு செலவு பண்றது பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைங்கிறதுக்கு தான் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த இலந்த மரம் முக்கியத்துவம் வாய்ந்ததான். இதை நம்ம சொல்லி நீங்க தெரிஞ்சது கூட இயற்கை மருத்துவ ரீதியாவோ சித்த மருத்துவ ரீதியாவோ நீங்க போனீங்கன்னா தான் அதை நீங்க முறைப்படி கையாள முடியும். ஏன்னா அவங்க இந்த மரத்துல இருக்க இலையை பறிக்கிறதுல கூட ஒரு சுவாமியோடைய இதை சொல்லிட்டு தான் பறிப்பாங்க. அதனால இந்த குழந்தையின்மை விஷயத்துக்கு நீங்க முறைப்படி ஒரு சித்த மருத்துவரையோ இல்லைன்னா அதுக்குரிய சார்ந்த மொழியோ நீங்க நாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை உண்டு வர்றதுல நல்ல பலன் கிடைக்குமாம். பழத்தை பெரும்பாலும் பூச்சி இருக்கும், ஆனா அதுதான் உடலுக்கு சத்தம். நல்லா பாத்தீங்கன்னா இலந்த பழத்துல புழு இல்லாத, அது பூச்சி இல்லாத பழம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா அந்த புழு இருக்கிறதுனாலதான் அதுல சக்தியே கிடைக்குதான். ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆனா நம்ம சாப்பிட்டுதான் ஆகணுங்கிற ஒரு சூழல் வந்துடும் போல.
இது இல்லாம பெண்களுக்கு வந்து மாதவிடாய்க்கு வந்து இந்த இலந்தப்பழம் மரம் வந்து ரொம்ப ஒரு நிவாரணியா இருக்குமாம். தள்ளி போறது இது போல விஷயங்களுக்கு எல்லாம் இந்த பழத்தை சாப்பிடறதுனாலயோ இந்த இலையை அரைச்சு குடிக்கிறதுனாலயோ சரியாகுமாம். குறிப்பா இது எல்லாமே நாட்டு இலந்தை மரத்துலதான் அதிக சக்தி இருக்கு. இது இல்லாம உள்ளங்கையில எல்லாம் சில பேருக்கு அடிக்கடி வேர்க்கும் பாருங்க, அந்த பாதங்கள்லாம் உள்ளங்கையில வேர்க்கிறவங்களுக்கு இந்த இலைய வந்து உள்ளங்கையிலயும் கால்லயும் அடிக்கடி பூசிட்டு வர்றது மூலியமா அவங்களுக்கு அந்த நோய் வந்து போயிடும். ரொம்ப சில பேர் வண்டி ஓட்டினாலே அவங்க கையை எடுத்து பாத்தீங்கன்னா வேர்த்திருக்கும். இது போல உள்ளவங்க மருந்து மாத்திரையில பலன் கிடைக்காம எவ்வளவு பேர் வந்து வருத்தத்துல அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணி. இது தாண்டி அடிபட்டுட்டாலும் கீழே விழுந்தாலும் புண்கள் ஏற்பட்டதுன்னா அந்த புண்கள்ல வந்து இந்த இலையை அரைச்சு பூசி வருவதன் மூலம் இந்த புண்கள் வந்து சீக்கிரமாக குணமாகும். இலந்தை வடை, இலந்தை புடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே வந்து உடலுக்கு நம்மளுடைய சூட்டை வந்து சரியான சமநிலையில வச்சுக்கிற ஆரோக்கியமான பொருளா. இலந்தை வடை சில பேர் வந்து பழைய காலத்துல வந்து பாட்டிங்க வந்து வடையாக்கி அந்த பழத்தை காய வச்சு அதை வந்து இடிச்சு நசிஞ்சு வடையாக்கி வச்சிருப்பாங்க. அது போல இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடறதுனால உடல்ல வந்து அதிகமா சக்தி கிடைக்குது. இன்னொன்று சொல்ல போனா இந்த மரத்துல வந்து பறவைகள், அதாவது குருவிகள் கூட கூடு. விவசாயிகள் இந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளைகளை வைத்து தங்களுடைய வேலிகளுக்கு பாதுகாப்பு கவசம் போல இதை பயன்படுத்துவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மரத்துல இருக்க கிளையில இருக்க அந்த முள்ளு வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா வெளில வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். இதை வந்து இப்படியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இந்த மரமானது எல்லா வகையிலும் பயன் தருது. இது போக இந்த மரத்தினுடைய காயானது பச்சை நிறத்துல இருக்கும். அதாவது பழம்னு சொல்றோம்னா அதுக்கு முன்னால காய் பச்சை கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பழுக்கும் போது ஒரு காவி நிறம் கலந்து வரும். முழுவதும் பழமான பிறகு சிவப்பு கலர்ல வரும். இந்த பழத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதை எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. குழந்தைகளா இருக்கட்டும், நம்மளா சாப்பிடும் போது வெறும் வயிற்றுல எப்பயுமே சாப்பிடக்கூடாது. அதுவும் காலை வேளைகள்ல சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். என்னன்னு ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த பழத்துல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால, சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிற்றுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடாம சாப்பிட்ட பின்போல கூடுதலா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த மரத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நானே இந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணும்போது சேகரிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லி இந்த பழத்தை இனிமே பார்க்கும்போது அவசியம் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு உங்களால் எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்த வகையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.